ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராகி தோசை தான் எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பெப்பர் தேவைனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா கூட. இப்போ வந்து நீங்கள் பெருங்காயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நான் வந்து உப்பு போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவு உப்பு தான் நம்ம வந்து போட போகிறேன். உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ண. அடுத்து நம்ம வந்து சீரகம் போட்டுக்கிட்டு, அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம ராகி மாவில் ஆட் பண்ண போகிறோம். வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ராகி மாவில் ஆட் பண்ணிட்டு வந்து வாட்டர் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து கேப்சிகமும் கேரட்டும் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்த்தா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவும் நீங்கள் கேரட் வந்து திருவியும் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், திருவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் போட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் நம்ம சேர்க்கணும். இப்போ வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவா தோசை எப்படி ஊற்றுவோம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல அந்த மாவு, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இதுவும் அதே மாதிரி தான் பண்ணோம், ரவா தோசை மாவு மாதிரி. இப்போ வந்து இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து அது வந்து தண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து 5 minutes ரெஸ்ட் வச்சிடணும். ராகி தோசைக்கு சைட் டிஷ் வந்து பூண்டு தக்காளி சட்னி தான் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உளுந்த பருப்பு, கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கு. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பருப்புலாம் வந்து செவந்து வரணும், அதாவது பருப்புலாம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. இவ்வளோ பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளியும் கொத்தமல்லியும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு அடுத்து தக்காளி ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக புளி நம்ம சேர்த்துப்போம். இப்போ வந்து இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டில் இந்த மாவு வந்து எடுத்து இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ நீங்கள் அத்தனை கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய தோசை வந்து நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய தோசை வந்து இப்போ தெரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ தாளிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சு போட்டு வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகி தோசை பூண்டு தக்காளி சட்னி சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.